அவர் என்ன சொன்னாரோ அதை அனைவரும் கேட்டாக வேண்டும். கேட்கவில்லை என்றால் அவருக்கு. ஆனால் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் தானே இருந்தீங்க கட்சியில், முதன்மை பொறுப்பு நான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தாலும் அவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கீழே பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அவர் சொன்னதைத்தான் கேட்பார்கள். இல்லை என்று சொன்னால் நான் உட்பட கவர்னரிடம் கொண்டு கொடுத்து விட்டார். இப்போ அமைச்சர் பதவி நிர்வாக அதிகாரம் அவர்கிட்ட நிர்வாக அதிகாரம் இருந்தது. அதை தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியும் ஆட்சியும் கைப்பற்றிக் கொள்வதற்கும் அவர் பயன்படுத்தினார். ஆனால் நான் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். கட்சியும் ஆட்சியும் நான் கைப்படுத்துகின்ற எண்ணம் எனக்கு இருந்ததே கிடையாது. அம்மா இருக்கும்போது சரி, அம்மா காலமானதுனாலும் சரி, அம்மா காலத்தினால் நான் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தேன் பொழுது கூட தங்கமணி வேலுமணி என்னிடம் வந்து, நீங்களே தொடர்ந்து முதலமைச்சராக இருங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே உங்களுடைய பேட்டியில் நான் அதை சொல்லியிருக்கிறேன். நான் என்னை அணுகி முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது நான் வந்து முடியாது என்று சொன்னேன். அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி முதலமைச்சராக நியமித்தார்கள். சின்னம்மா அவர்கள் 1 மாதத்தை நான் இருப்பேன் முதலமைச்சராக. அதற்கு பின்னால் தலைமைகளை நிர்வாகிகள் எல்லாம் கூடியிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் இங்கே தேர்ந்தெடுக்க நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லித்தான் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தேன். அதைத்தான் மீண்டும் தங்கமணி வேலுமணி சொன்னேன். நான் வாக்குறுதி கொடுத்து 3 மாதம் தான் இருப்பேன், நீங்கள் யாராவது முதலமைச்சர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டேன்.